I'm Dr. S. Parvati, Department of Economics, Kandaswamy Kandas College, Paramati Velu, Namakkal. In this video, we are going to discuss about the job opportunities for economic students. I mean, career options in economics. Economics என்ன எண்ணற்ற விருப்பங்களோடும் கிடைப்பெருமை மிக்க மாற்று வழியில் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங் சொல்லிட்டு அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் பயில்றதால இங்கே உற்பத்தியாளர், நுகர்வோர், வணிகர்கள், அரசாங்கம்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிக பயனுள்ள ஒரு பாடப்பிரிவாக இன்றைக்கி எக்கனாமிக்ஸு இருக்குது. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவர்கிரீன் சப்ஜெக்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் குளோபலைசேஷன் இந்த எக்கனாமிக்ஸோடைய டிமாண்ட் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது டே டு டே லைஃப்பில். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்டை வந்து உள்ளடக்கி இருக்குது. அதாவது பேங்கிங், ட்ரேடு, காமர்ஸ், இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு இந்த துறையோட தொடர்புடைய அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடப்பிரிவாக இருக்கிறதுனால இந்த துறைகளில் வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோவில் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் இன்றைக்கி வந்து சேஃபாக செக்யூர்டாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்தெந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸு, ஆர்ஆர்பிஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஜாப்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக கேரியர் ஆப்ஷன் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யூபிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய குரூப் ஏ ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய போர்டு தான் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எக்கனாமிக்ஸ் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற இந்த யூபிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாம்ஸை எழுதலாம். அதாவது இதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி தான். ஸோ அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடித்த யார் வேணாலும் இந்த யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எக்ஸாம்லாம் எழுதலாம். இதில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அவங்க ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதுவாங்க. மெயினில் வந்து எக்கனாமிக்ஸ் மேஜர் சப்ஜெக்டாக எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா பேர் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் படித்தவங்க வந்து ஐஏஎஸ் கிராக் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களால கொஞ்சம் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக அவங்களால பாஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி குரூப் ஏவே வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்சி எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏ கேட்டகரி ஆஃபீஸர், குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிஜி எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பிஜி எக்கனாமிக்ஸ் தான் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த ஐஏஎஸ் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 55 டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பணியில் அமர்த்தப்படுவாங்க. சீனியர் அட்வைசராக, சீனியர் எக்கனாமிக் அட்வைசராக, சீனியர் ரிசர்ச் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை எழுத முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய குரூப் பி சி கிரேட் ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமும் நம்ம பார்க்குறோம், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி தான் மினிமம் எலிஜிபிலிட்டி. ஸோ எக்கனாமிக்ஸ் டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த எக்ஸாமை எழுதலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ். ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து சிசிஎல் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி அது மூலிமா தான் இந்த போஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த சிசிஎல் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து போகலாம். அடுத்தது சிஹெச்எஸ்எல்னு சொல்லுவோம்,
கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம். இது +2 எலிஜிபிலிட்டி தான். எக்கனாமிக்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி டெவலப் ஆகும், அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் டெவலப் ஆகிறதுனால அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசிஎல், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பலாயிரக்கணக்கான வேக்கன்சி வருது. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக செலக்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் படித்து டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாங்கன்னா அல்லது வேறு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட ஸ்டெனோகிராஃபர் சிஎன்டி கிரேட் லெவலில், தென் கான்ஸ்டபிள் ஜிடி இந்த மாதிரி போஸ்ட்டுக்கும் அவங்க அப்ளை பண்ணி அதுலேயும் அவங்க ஜாபுக்கு போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எஸ்எஸ்சி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் யூபிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஆத்தரைஸ்டு போர்டு. இங்கே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி அண்ட் குரூப் சி கேடர் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு போர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் நமக்கு தெரியும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இந்த நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் டிஃபென்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஆர்ட்ஸ் படித்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில், இந்தியன் மெடிக்கல் அகாடமியில் இந்த ஆர்மி விங்கில் வேணால் ஆஃபீஸர்ஸும் சோல்ஜர்ஸு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் ரேங்க்கில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், சிடிஎஸ்சி. இந்த சிடிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணால் ஆர்மியில் ஆஃபீஸர் ரேங்க், எக்கனாமிக்ஸ் படித்தவங்களும் ஆர்மியில் ஆஃபீஸர் ரேங்க்கு போகலாம், சோல்ஜர்ஸாகவும் போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸ். ஆக்சுவலி இது கவர்மெண்ட் அண்டர் த கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். இது கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸாக இருக்கும். இது கவர்மெண்ட் போஸ்ட்டு தான். கவர்மெண்ட் அட்டானமஸ் பாடிஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி, இங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிறைய போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எலிஜிபிலிட்டி தான் வைக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயில், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச், இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ரெக்ரூட்டே ஆக முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி தான் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஸ்பெஷலாக எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியிலே வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் கூட எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட்டு, சோர்ட்டிங் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் வருஷம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய என்டிபிசி அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கமர்ஷியல் அப்ரண்டிஸஸு, சீனியர் டைம் கீப்பரு, ஜூனியர் டைம் கீப்பரு, ட்ரெயின் கிளர்க்கு, கூட்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் வந்து பார்த்திங்கன்னா பலாயிரக்கணக்கான வேக்கன்சிஸ் வந்து இங்கே உருவாகுது. இதுலேயும் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசனிங் எபிலிட்டியும் அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் இருக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் சப்ஜெக்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 போர்டு தான் கண்டக்ட் பண்ணுது. என்னென்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி. டிஎன்பிஎஸ்சி நமக்கு தெரியும் இல்லைங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எலிஜிபிலிட்டி, எனி டிகிரி ஹோல்டர்ஸ் கேன் அப்ளை. அந்த மாதிரியான போஸ்ட் 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் கேட்பாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 வந்து மினிமம் யூஜி டிகிரி தான் எலிஜிபிலிட்டியே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, அசிஸ்டன்ட் கமிஷனரு, டெப்யூட்டி ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறவங்க ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 ஆஸ் இட் இஸ் யூபிஎஸ்சி இது மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின் இருக்கும், அதுக்கப்புறம் என்ட்ரி போஸ்ட் இருக்கும். இங்கே எக்கனாமிக்ஸ் மேஜர் படித்தவங்க வந்து நிறைய பேர் வந்து குரூப் 1 எக்ஸாம் கிராக் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி எலிஜிபிலிட்டி தான். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் போடுறாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் ஏஐஎஸ்ஐ. ஸோ இதில் வந்து இது குரூப் 2ல் வரும். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இங்கே ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, பிஎஸ்சி மேத்ஸு, தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, இவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்படி இருக்கும்போது எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் 70% ஆஃப் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது நிறைய எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப் 2ல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் குரூப் 3. குரூப் 3னா இங்கே 3 and 3A சர்வீசஸுக்காக நடத்தக்கூடிய எக்ஸாம். இதுலேயும் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க ஈஸியாக க்ராக் பண்ணலாம். அதே போல் குரூப் 4ல் நமக்கு தெரியும் இல்லைங்களா, விஏஓ, பில் கலெக்டர், ஃபீல்ட் சர்வேயரு, ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. 10th எலிஜிபிலிட்டி தான் இருந்தாலும் கூட எக்கனாமிக்ஸ் படித்தவங்க இதில் நிறைய பேர் நல்லபடியாக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல லெவலில் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணுற அத்தாரிட்டி இவங்க தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ போஸ்ட்டு, போலீஸ் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் எஸ்ஐஇ, பிசி, அதுக்கப்புறம் இந்த ப்ரிசன் டிபார்ட்மெண்ட்டில் மென் அண்ட் உமன் வார்டன், இவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற ஆத்தரைஸ்டு போர்டு தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி. இதுலேயும் நிறைய ஸ்கோப் இருக்குது எக்கனாமிக்ஸ் படித்த பிள்ளைங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் பிஜி அசிஸ்டண்ட்டாக போகிறதும், காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கும் இங்கே ஒரு வாய்ப்பு. நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு போஸ்ட் இன் ஹையர் செகண்டரி டீச்சர். ஹையர் செகண்டரி லெவலில் உங்களுக்கு டீச்சர் போஸ்ட் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் யூஜிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய நெட்டு, அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய இந்த டிஎன்எஸ்சிடின்னு சொல்லுவோம், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதில் பாஸ் பண்ணவங்க வந்து டிஆர்பி மூலயமா கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போஸ்ட் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கேந்திரிய வித்யாலயாலையும் கூட எக்கனாமிக்ஸ் டீச்சராகவும் கூட நம்ம போகிறது, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க, அதாவது டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது. அதையும் தாண்டி இன்னும் டீச்சிங் ஆப்ஷன்ஸ் வேறு எங்கெங்கே இருக்குது எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கேந்திரிய வித்யாலயா. ஸோ இந்த மாதிரி நிறையான வாய்ப்புகள் வந்து எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்ஸ். இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்னால் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஓபி. ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ரெக்ரூட் ஆகலாம் எக்கனாமிக்ஸ் படித்தா. எஸ்பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெஷல் எக்ஸாம் வச்சுக்குவாங்க. மற்ற எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுற ஆத்தரைஸ்டு எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் தான். ஐபிபிஎஸ் மீன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஸோ இவங்க தான் எக்ஸாம் இந்த இன்ஸ்டியூட் மூலிமா தான் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி பேங்கிங் பர்சனலை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த ஐபிபிஎஸ் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கும் அதே ஆர்ஆர்பிஸ் இருக்குங்களா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுக்கும் ரெக்ரூட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் நிறையா பேங்க்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், என்ஜி வைஷா, எஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் பேங்க்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய நேஷனல் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அதே போல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எங்கேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அதே போல் பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய IMF, IBRD, ADB, ஸோ இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்லேயும் கூட எக்கனாமிக்ஸ் படித்தவங்க வந்து ஷைன் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இங்கே நிறைய ஸ்கோப் இருக்குது. கேரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு? இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஃபீல்ட்ஸில் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ். இதில் வந்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில், இன்சூரன்ஸ் செக்டரில், எஜுகேஷன் செக்டரில், ரிசர்ச்சு, ஜேர்னலிசம், ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் NSSOவில், PPOSO, ஸோ இந்த மாதிரி கேரியர் ஆப்ஷன்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு வைடராக இருக்குது, நிறைய இருக்குது. இதில் எல்லாம் இவங்க எந்தெந்த மாதிரியான போஸ்ட்டில் இருக்காங்க எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அனலிஸ்டாவோ, எக்கனாமிக் ரிசர்ச்சரா, எக்கனாமிஸ்டா, கஸ்டமர் ப்ராஃபிட் அனலிஸ்டா, இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்டா, இன்வெஸ்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஃபினான்ஷியல் அட்வைசரா, டீச்சரா, ப்ரொஃபஸர், பட்ஜெட் அனலிஸ்டா, ரைட்டர், ஜேர்னலிஸ்ட்டு, அதுலேயும் எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிஸ்ட்டு, கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷனில், ஹையர் லெவல் ஜாப் பொசிஷனில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டை நம்ம தெளிவாக படிக்கணும். ரீசனிங் எபிலிட்டியும் அனலிட்டிக்கல் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிட்டு, இன்டெப்த் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் படித்தவங்க வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நிறைய கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொட்டி கெடுக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம சிறந்த முறையில் பயின்று ஒரு சிறந்த நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ.